என்னுடைய எண்ணங்களில் நான் தூய்மையை மேற்கொள்ள வேண்டுமென்றால் நான் சம்பாதித்தேன் என்று கூறுகின்றேனே அதனை செலவு செய்ய வேண்டும். முடிந்தவரையில் செலவு செய்யுங்கள். நன்மைகளுக்காக வேண்டி, உங்களுடைய நன்மைகளுக்காக முதலில். மீதம் இருப்பதிலிருந்து உங்களுடைய மனம் நிச்சயமாக விசாலமாகும். நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு கஞ்சத்தனம் செய்யாத வரையில் உங்களுடைய பொருளாதாரத்தை இறைவன் அதிகரிக்கின்றான். யார் தன்னுடைய தேவைகளுக்கு கஞ்சத்தனம் செய்யவில்லையோ அவர்களுடைய பொருளாதாரத்தை இறைவன் அதிகரிக்கின்றான். இந்த பொருள் என்பது அறிவினுடைய திறனை இறைவன் அதிகரிக்கின்றான். நன்மையை பேசியே சம்பாதிக்கக்கூடிய அந்த திறனை அதிகரிக்கின்றான். நயவஞ்சகத்தை நீக்கிக்கொண்டு, பொய் பேசுவதை நீக்கிக்கொண்டு, ஒரு வியாபாரத்தில் பொய் பேசித்தான் ஆக வேண்டும் என்ற அந்த சூழ்நிலையை மாற்றி சத்தியத்தை கொண்டே உங்களை வாழ வைக்க முடியும் என்பது இறைவனுடைய வாக்காக இருக்கின்றது. அதனை நாம் நம்பி அந்த சத்தியத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். இறைவன் சத்தியமானவன் என்பதற்கு நீங்கள் முன்னுதாரணமாக எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும். இது இறைவனுடைய நேசத்திற்கு நம்மை உரித்தவர்களாக ஆக்கி வைக்கும். எனவே துன்பச் சூழ்நிலைகளும் இன்பச் சூழ்நிலைகளும் நமக்கு மாறி மாறி வந்து கொண்டிருப்பது. இன்பம் என்பது சுகமான வாழ்க்கை என்பது இறைவன் கொடுத்தது. துன்பம் என்பது நீங்கள் சம்பாதித்தது. இரண்டையும் இறைவன் அனுமதித்து விட்டான். நீங்கள் பொறுமையாளர்களாக இருப்பீர்களானால் என்னிடமிருந்து நன்மைகள் உங்களுக்கு உண்டு, நல்லறிவும் இருக்கின்றது. ஏனென்றால் பொறுமையாளர்கள் நிம்மதியையும் அமைதியையும் அவனிடமிருந்து கிடைக்கப்படுவார்கள். இந்த நிம்மதியும் அமைதியும் ஓய்வும் கொண்டிருக்கக்கூடிய இந்த மனநிலையில் தான் உங்களுடைய சிந்தனை திறன் அதிகமாகின்றது. இந்த சிந்தனை திறனில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வழியை இறைவன் அறிவிக்கின்றான். அது நல்லறிவாகும். பொது அறிவு என்பது கெட்டது. புது அறிவு, நல்லறிவு இறைவனிடமிருந்து வேண்டுமென்றால் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். அந்த பொறுமையில் உங்களுக்கு நன்மை இருக்கின்றது. அந்த பொறுமையில் உங்களுடைய சிந்தனை இருக்கின்றது. பொறுமை மட்டும் இல்லாவிட்டால் அவசரத்தில் நான் யோசனைகளில் ஆகிவிடுவேன். உலகத்தில் இருக்கக்கூடிய வழிமுறைகளில் எது எடுக்கலாமா அது எடுக்கலாமா என்று பல யோசனைகளில் நான் ஆகிவிடுவேன். யோசனை என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வழிமுறைகளில் இருந்து சிலவற்றை நான் தேடிக்கொள்வதாகும். சிந்தனை என்பது இவற்றை எல்லாம் ஒதுக்கிவிட்டு இறைவனுடைய அருளை கொண்டு ஒரு புது நன்னெறியுடன் கூடிய ஒரு வழிமுறையில் என்னுடைய வாழ்க்கை தொடங்குமே. இதற்கு போட்டி எதுவும் கிடையாது. நல்லறிவை கொண்டு நான் வாழக்கூடிய அந்த நிலையில் எனக்கு போட்டியாக யாரும் கிடையாது. ஆனால் யோசனைகளில் மனிதர்களுடைய வழிமுறைகளில் சிலவற்றை அவசரத்தை தேடிக்கொண்டு நான் செல்லும்பொழுது அதில் பல போட்டிகளும் பல இடையூறுகளும் சங்கடங்களும் பிரச்சனைகளும், இதில் சொற்பமான சுகமும் மிக பெரும் துன்பமும் நமக்கு உண்டு. நயவஞ்சகத்தோடு கூடிய வாழ்க்கையை, மனிதர்களுக்கு எதிராக சூழ்ச்சிகளை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை தவிர இந்த உலகத்தினுடைய அடிப்படையில் மனித அறிவை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையில் எதுவும் இல்லை. எனவே நீங்கள் உங்களுடைய இருதயத்தை தூய்மையாக்குங்கள். நான் சம்பாதித்தேன் என்ற அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் கூறுவீர்களானால் நாளைய வாழ்க்கைக்காக ஏன் சேமித்து வைக்கின்றீர்கள்? உங்களுடைய உள்ளம் பதில் சொல்ல வேண்டும். எனக்கு சம்பாதிக்கும் திறன் இருக்கிறது என்பதை நாம் சொல்வது அது சத்தியமானதுதான் என்பதை உறுதி கொள்வோமேயானால் நாளைக்கும் சம்பாதிக்க முடியும் தானே? ஏன் சேமிக்க வேண்டும்? நாளைக்கு முடியாது, இந்த சம்பாத்தியம் நாளைக்கு இருக்காது என்பதன் காரணமாகத்தானே சேமிக்கின்றீர்கள். அப்படி என்றால் இன்று சம்பாதித்தது யார்? இன்று கொடுத்தது யார்? நீங்கள் சம்பாதித்ததா? இன்னொரு வழியும் இருக்கின்றது. இன்றைக்கி ஒரு கஸ்டமரை ஏமாற்றின நாளைக்கு ஏமாற்ற முடியாது. அதே கஸ்டமர் வரமாட்டாங்க. எனவே சம்பாத்தியத்திற்கு வழி இல்லை. இன்று நான் வைத்துக் கொண்டிருப்பது கெட்ட வழிகளில் சம்பாதித்தவை. எனவே நாளைய வாழ்க்கையை பற்றிய கவலை. இன்று நான் யாரையெல்லாம் ஏமாற்றி சம்பாதித்தனோ நாளைக்கு விதமாக ஏமாற்றி கொண்டிருக்க முடியாது. இந்த சம்பாத்தியத்தை நம்ப முடியாது. ஆக என் இறைவனிடமிருந்து எனக்கு ஒரு நன்மை வந்தால் தவிர என்னிடமிருந்து எனக்கு நன்மைகள் எதுவும் இல்லை. நான் வைத்து கொண்டிருக்கக்கூடிய எவ்வளவு பணம் இருந்தாலும் பொருள் இருந்தாலும் கவலை நாளைய வாழ்க்கை பற்றி இருக்கிறது. ஏனென்றால் இன்று நான் சம்பாதித்தது நயவஞ்சகமாகவும் துரோகமாகவும், இந்த நயவஞ்சகத்தையும் துரோகத்தையும் என்றென்றையும் நம்ப முடியாது. எனவே நாளைய வாழ்க்கை பற்றி கவலை. கவலை இருக்கும் காலமெல்லாம் நான் தவறான பாதையில் இருக்கின்றேன். தவறான எண்ணங்கள் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு என்னுடைய எண்ணங்கள் தவறாக இருக்கின்றதோ அதே அளவுக்கு நீங்கள் உங்களுடைய உடல் குறைகளால் அவதிப்பட இருக்கின்றீர்கள். மனக்குறைகள் ஏற்கனவே இருக்கின்றன, உடல் குறைகளும் சேர்ந்து கொள்ளும். உடல் குறைகள் வரும் பொழுது அதனை நீக்குவதற்கு நீங்கள் வழி அறிய மாட்டீர்கள். வழியும் கிடையாது மனிதர்களிடம், இறைவன் மட்டும்தான். எனவே மனதின் வேதனையினுடைய தாக்கம் உடலின் வேதனைகளுடைய அந்த அதிகரிப்பை அது வழிநடத்துகின்றது. மனதில் இருக்கக்கூடிய ஒரு கேடு உடல் வடிகட்டை, உடல் கேடுகளை அதிகரிக்கின்றது, உடல் நோய்களை அதிகரிக்கின்றது, உடல் நோய்களுக்கு வழியமைக்கின்றது, வழிநடத்துகின்றது என்பதை அறிய வேண்டும். இப்பொழுது உடல் நோய்கள் என்பது இல்லை, உங்களுடைய உயிரோட்டத்தில் ஏற்பட்டுள்ள ஒரு குறைவு. அந்த உயிரோட்டம்தான் உடலை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது. உயிர் இருந்தால் உடல் வாடும், உயிர் இல்லை என்றால் உடல் வாடாது. உயிர் உடலை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது.
உடல் நோய்கள் என்ற ஒன்று கிடையாது என்பதை இப்பொழுதாவது நம்புங்கள். நல்லறிவு வேண்டும். மனிதர்களுடைய சாக்கடை அறிவு, பொது அறிவு, படிப்பு அறிவு, கல்வி அறிவு ஒருபோதும் நமக்கு உதவாது. இந்த கேள்விக்கு பதில் என்ன? உயிர் உடலை பாதுகாக்கிறதா? உடல் உயிரை பாதுகாக்கிறதா? உடல் உறுப்புகளை தானம் செய்யுங்கள், உயிரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உயிரை காப்பாற்றுங்கள் என்று கூறுகிறார்களே, இதைவிட மடையர்களை எங்கு பார்க்க முடியும்? நாமும் கேட்டுக்கொண்டு தலையாற்றிக் கொண்டிருக்கின்றோமே, என்னுடைய மனதிற்கான கேடு, நல்லறிவுக்கான கேடு, என் இறைவனே என்னை இப்படி கைவிட்டு விட்டாயே என்று நீங்கள் இப்பொழுது புலம்புங்கள். இப்பொழுது நீங்கள் புலம்ப வேண்டும். என் இறைவனே, இந்த மனிதர்களுடைய நாராசாரமான பேச்சுக்களிலிருந்து, விஞ்ஞான அறிவு என்று சொல்லக்கூடிய இந்த சாக்கடைகளின் பேச்சுக்களிலிருந்தும் என்னை நீ பாதுகாத்துக்கொள் இறைவனே. நல்லறிவு வேண்டும். பொது அறிவு, விளக்கமாற்று அறிவு கூடாது, ஒருபோதும் கூடாது. உடல் உயிரை பாதுகாக்கிறதா? உயிர் உடலை பாதுகாக்கிறதா? உயிர் உடலை பாதுகாக்கிறது என்பது உண்மையானால் எப்படி நீங்கள் உடலை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? உடலை பற்றி கவலைப்படுவதற்கு என்ன இருக்கிறது? அந்த உயிரை நீங்கள் கைவிட்ட பிறகு உயிருக்கு உத்தரவாதம் அளிப்பவன் யார்? கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு, டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு, உங்களுடைய பேங்க்ரியாஸை கவனிக்கிறதுக்கு இருதய ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு. உயிருக்கு ஸ்பெஷலிஸ்ட் யார்? நான் காப்பாற்றுறேன்னு சொல்லி கூப்பிட்றானே, அங்கே காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலையில் போகும்பொழுது உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கினானே இல்லையா? உன்னை நான் காப்பாற்றுறவும் இல்லை, கையெழுத்து வாங்குறானா இல்லையா? நீ கையெழுத்து போட்டு கூட நான் உனக்கு வைத்தியம் பண்ணுறேன். நமக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு, அவ்வளோதான். மனநிலை தவறிவிட்டது. கெட்ட மனிதர்களையும், நயவஞ்சகங்களையும், மனித துரோகிகளையும், இறைவனுடைய விரோதிகளையும் உங்களுக்கு உயிர் பாதுகாப்பாளர்கள் ஆக்கி கொண்டீர்கள். இதைவிட வழிகள் என்ன இருக்க முடியும்? இனி மனித துரோகிகளில் மிகவும் மோசமானவர்கள் ஆங்கில மருத்துவர்கள். அவர்கள் மட்டும்தான், நான் மட்டும்தான் உங்களை உயிரை பாதுகாப்போம் என்று கூறிக்கொண்டு திரிப்பவர்கள். இந்த ஷைத்தான்களை விட்டும் நீங்கள் விலக வேண்டும். எந்த ஒரு மனிதனுக்கும் உதவி செய்ய முடியாது என்ற அந்த உணர்வை நீங்கள் இப்பொழுது கொள்ள வேண்டும். என் இறைவனை உன்னை தவிர பாதுகாப்பவனோ உதவி செய்வனோ இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டேன் என்ற அந்த அடிப்படையை கொண்டு இப்பொழுது நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும். இறை உணர்வுகள் இங்கு இருக்கின்றன. மசூதிகளிலோ, சர்ச்சுகளிலோ, கோயில்களிலோ, தர்காக்களிலோ இல்லை. உங்களுடைய இறைவன் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றான். இது செய்வது தவறு என்று கூறுகின்றான். யார் கூறுவது அந்த சத்திய வார்த்தையை? இந்த எண்ணம் தவறு என்று கூறுகின்றான், விலகுங்கள். இந்த பேச்சு தவறு என்று கூறுகின்றான், விலகுங்கள். இந்த செயல் தவறு என்று கூறுகின்றான், நயவஞ்சகமாக பழக வேண்டாம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றான். வேதம் ஓதப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வேதத்திற்கு மதிப்பளியுங்கள். இறைவன் உங்களை பற்றி திருப்தி அடைவான். இனி அவன் புறமிருந்து உங்களுக்கு நல்லறிவும் இருக்கின்றது, நல்வாழ்க்கையும் இருக்கின்றது என்பதை நம்பாத வரையில் நமக்கு நல்ல வாழ்க்கை உண்டு என்று ஒருபோதும் கனவு காண வேண்டாம். நிச்சயமாக உங்களுக்கு இறைவன் வாக்களிக்கின்றான். அந்த வாக்கு சத்தியமானது. இதற்கு புறம்பாக கெட்டதுதான் வாழ்க்கை, நல்லவனாக வாழ முடியாது என்று ஷைத்தானும் வாக்களிக்கின்றான். அது பொய். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மனிதர்களை நம்புவது கூடாது. இறைவன் ஒருவனை நம்புங்கள். எந்த சமுதாயத்தில் உங்களை வாழ வைத்தானோ அந்த சமுதாயம் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய நன்மைக்காக, ஒவ்வொருவர் மற்றவர் நன்மைக்காக உதவி செய்வார்கள் இறைவனுடைய நன்மை கொண்டு. ஆனால் இப்பொழுது ஒருவர் மற்றவரை அபகரிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கின்றது. எரியும் வீட்டில் ஆதாயம் தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள். எரியும் வீட்டில் ஆதாயம் தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களாக உங்களுக்கு உதவி செய்பவர்கள். அவ்விதமாக அல்ல. இறை உணர்வுகள் என்பது நன்மையை, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டும்தான் வாழ்க்கை. மிக பெரும் சத்தியம், மனிதர்களை நம்பி வாழ வேண்டாம், இறைவன் ஒருவனை தவிர. மனிதர்கள் இருப்பதெல்லாம் கேடான வழிகள். என் இருதயத்தில் நச்சுக்கள் பாய்ந்துவிடும். அந்த சக்திகள், நச்சு சக்திகள் என் உடலை வறுத்தெடுக்கும். இனி எனக்கு வேதனைகளை தவிர இல்லை என்பதையும் நான் அறிகின்றேன். என் இறைவன் எனக்கு அருள் புரிந்தால் தவிர எனக்கு நன்மைகளோ, எனக்கு அதில் சத்தியமான வாழ்க்கைக்குரிய பாதைகளோ கிடையாது. சத்தியமான வாழ்க்கைக்குரியது என்றால் நன்மையை மட்டுமே நான் அனுபவிக்கக்கூடிய அந்த பாதையும் அந்த வாழ்க்கையும் எனக்கு இல்லை என்பதை நான் அறிகின்றேன். இறைவனுடைய நேசத்திற்குரியவனாக நான் வாழ வேண்டுமென்றால் என் உயிருக்கு யார் படைத்தானோ, இந்த உயிரை படைத்தானோ அந்த உயிருக்கு அவன் மட்டுமே பாதுகாப்பாளன், அவன் மட்டுமே உதவியாளன்.
அந்த உயிரை நீங்கள் அறிய வேண்டும். உயிர் உங்களுடைய உடலை பாதுகாக்கின்றது, உடல் உயிரை பாதுகாக்கவில்லை. எனவே அந்த உயிருக்கு என்ன வழி? என் மனதில் ஒரு கவலை இருக்குமானால் உயிர் பாதிக்கப்படுகின்றது. நான் ஏன் வாழ வேண்டும் என்ற அளவுக்கு அந்த உயிர் என்னை கேட்கிறது. என் மனதில் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டுவிட்டால் தாங்க முடியாது என்று அந்த உயிர் உங்களுக்கு அறிவிக்கிறது. பேரதிர்ச்சி ஏற்படுமானால் பிரிந்துவிடுகின்றது, உடல் சாய்ந்துவிடுகிறது. மனதில் கவலையும் பயமும் இருக்கும் காலமெல்லாம் நோய்கள் நிச்சயமாக உண்டு. அந்த கவலையும் பயமும் இருக்கக்கூடாது என்றால் உங்களுடைய சம்பாத்தியத்திலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். ஏனென்றால் நீங்கள் சம்பாதித்தது அல்ல, உங்களுடைய நன்மைகளுக்காக சம்பாதித்தது அல்ல. நயவஞ்சகத்தை கொண்டு சத்தியத்திற்கு எதிராக மனிதர்களுக்கு துரோகமாக இறைவனுக்கு விரோதமாக சம்பாதித்தது அவ்வளவும் இருக்கிறது. அந்த சம்பாத்தியத்தில் எவ்வளவு சேமிப்பு இருந்தாலும் நாளைய வாழ்க்கை பற்றிய கவலை கூடிக்கொண்டிருக்கின்றது. எனவே அது உங்களுக்கு அறிவுறுத்துவது என்னவென்றால், நீங்கள் சம்பாதித்தனுடைய தீமைகள் உங்களை சுற்றிலும் சூழ்ந்திருக்கின்றது. எனவே அவற்றிலிருந்து செலவு செய்யுங்கள், தர்மமாக விட்டுவிடுங்கள். எவ்வளவு முடியுமோ செலவு செய்யுங்கள். உங்களுக்கு நன்மையான பாதைகளில் சம்பாதிக்கக்கூடிய வழியை நான் காட்டுகின்றேன். வேண்டுமா வேண்டாமா? நம்பிக்கை இல்லை என்றால் உங்களுடைய பாதைகளில் நீங்கள் செல்லுங்கள். உங்கள் செயல்கள் உங்களுக்கு இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். இறுதியாக உங்களை பிடிக்கும் பொழுது வழியற்று நின்று விடுவீர்கள். அப்பொழுது நமக்கு உதவி செய்யக்கூடியவர் எவரும் இருக்க மாட்டார்கள். நம்முடைய உடல் உபாதைகளுக்கும் சரி, உயிரோட்டம் தடைபட்டு விட்டது, உயிரோட்டம் குறைந்து விட்டது, சிதைந்து விட்டது. எனவே சிதைந்த உறுப்புகள் தான், குறைபட்ட உறுப்புகள் தான். உயிரோட்டத்தில் ஒரு வலி ஏற்படுகின்றது, அந்த வலி உங்களுடைய உடலில் வலிகளாக இருக்கும். அந்த உயிரோட்டத்தில் வலி ஏற்படக்கூடாது என்றால் உங்களுடைய மனநிறைவான வாழ்க்கையை வாடுங்கள். மனதில் நிறைவு இருக்கும் பொழுது உயிரோட்டத்தில் குறைவில்லை. மனதில் பெரும் பதட்டமும் கவலையும் துக்கமும் குடிக்கொண்டிருக்கும் பொழுது மூச்சு இறங்காது, உயிர் மூச்சு இறங்காது, தொண்டையை அடைக்கும், நெஞ்சை பிசையும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். நான் கேள்விப்பட்டதோடு நான் உணரவும் செய்கின்றேன். பல சமயங்களில் அந்த கவலை என் நெஞ்சை பிசையும் போது எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுகின்றேன் என்று. என் உயிர் போய்விடாதா என்ற அந்த நிலையையும் நான் அடைந்திருக்கின்றேன். பல சமயங்களில் துக்கம் தொண்டையை அடைக்கும். எனினும் நாம் உயிர் பிரிபவர்களும் இல்லை, அந்த உயிரை பிரிப்பவர்களும் இல்லை, நாம் வாழ்பவர்களும் இல்லை. நரக வேதனையில் வாழவும் முடியாத நிலையில், சாகவும் முடியாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வரலாம் என்றும் நம்புகின்றோம். திரும்புவோம், மனிதர்களுடைய வழிமுறையும் திரும்புவோம். இறைவன் ஒரு பக்கம், மனிதர்கள் அனைவரும் இன்னொரு பக்கம். யார் பக்கம் திரும்புவீர்கள்? இறைவன் ஒருவன் உங்களை படைத்தவன். மனிதர்களோ உங்களுக்கு உயிரை வாங்குபவர்கள், உங்களுடைய உயிரை வாங்குபவர்கள். இறைவனோ உங்களுக்கு உயிரை அளித்தவன். ஆகவே இறைவன் பக்கம் திரும்புகள். இறை உணர்வுகள் நன்மையின் பக்கம் திரும்புகள். அவர்தான் இறைவன் என்றால் நன்மையை ஏற்றுக்கொள்வது. அந்த நன்மை அளித்தவன் இறைவன். இறைவனை ஒருபோதும் பார்க்க முடியாது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வாழும் காலமெல்லாம் சுகமான வாழ்க்கையை வாழ வேண்டும், அவ்வளவுதான். இறப்பிலிருந்து பாதுகாப்பீர்களா? அந்த பேச்சை பேசக்கூடாது. பிறந்தா சாக வேண்டியது உறுதி. நீங்கள் என் உயிரை காப்பாற்றுவீர்களா? யாரேனும் அவ்விதமாக கூறினால் கேட்பதும் தவறு. இந்த தவறான பேச்சை கேட்பதன் காரணமாக அவர்களும் தவறான மனிதர்கள் இருப்பதன் காரணமாக நான் காப்பாற்றுகின்றேன் என்று தாராளமாக வாக்குறுதியளிப்பார்கள். உயிரை காப்பது மருந்துகள் அல்ல, உணவு தான். மருந்தை நிறுத்திட்டா பயமாக இருக்குது, உயிர் போயிருமோ? உயிருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய உணவையே நிறுத்தியாச்சு, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். மருந்தை நிறுத்தினாமான்னு அவ்வளோ பெரிய கவலையான கேள்வி. நாம் எந்த அளவுக்கு நம்முடைய மனதால் பாழ்படுத்தப்பட்டு விட்டோம் இந்த இறை துரோகிகளால், ஆங்கில மருத்துவர்களால் என்பதை அறிய வேண்டும். நீங்கள் உங்களுடைய இறை உணர்வுகளின் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய இருதயத்தை உங்களுடைய புண்ணியஸ்தலமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். கோயில், மசூதி, சர்ச்செல்லாம் அதற்கு கீழ்தான். புண்ணியஸ்தலம் உயர்வானது. இறைவன் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றான். நல்லது கெட்டது அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். நன்மையான உணர்வுகளில் உங்களுடைய மன நிறைவு இருக்கின்றது. மன நிறைவு உங்களுடைய உயிரை பாதுகாக்கும், உயிருக்கு ஊட்டமளிக்கும். அந்த ஊட்டமளிக்கப்பட்ட உயிர் உடல் உபாதைகளில் எந்த ஒன்றையும் அங்கு மிச்சம் வைக்காது. அவ்வளவையும் உடல் உபாதைகள் அனைத்தையும் நீக்கும். சுகமான வாழ்க்கை வேண்டும். உங்களை சுற்றிலும் நல்ல மனிதர்களும் நல்ல விளைச்சலும் உங்களுக்காக இருக்கின்றது, நல்வழியும் இருக்கின்றது. தீய எண்ணங்களை விட்டும் விலகுங்கள். இது இறை வழிபாடாகும். தீயவை விட்டும் விலகுவது இறை வழிபாடாகும். நன்மைகள் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கின்றீர்கள், தீயவற்றை சேரிட வேண்டாம். நான் அது கடுமையாகிவிட்டேன், இப்பொழுது இறைவன் தவிர உங்களுக்கு உதவி செய்யவன் இல்லை. எனவே நீங்கள் வருந்தி கொண்டிருக்கும் காலமெல்லாம் நேர் வழியில் இன்னும் நீங்கள் அதிகமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். அந்த தீமையை அழிக்கும் பொருட்டு நன்மைகளில் உங்களை பெருகச் செய்வான். உங்களுடைய உடல் உபாதைகள் நீங்கும். உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு கிடையாது. மனிதர்களிடமிருந்துள்ள துரோகம், அதுதான் உங்களுடைய பிரச்சனைகள்.
மனிதர்களுடைய வழிமுறைகளை எப்படியும் எப்பொழுது நான் விலகுகின்றேனோ அப்பொழுது இறைவனுடைய வழிமுறை, கெட்ட மனிதர்களுடைய சகவாசம் எனக்கு இருக்காது. நல்ல மனிதர்கள் மட்டும்தான், நல்ல எண்ணங்கள் மட்டும்தான். எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் சரி, நம்மிடம் வரும்பொழுது நல்ல உணர்வுகளோடு வருவார்கள். அவர்களிடம் நீங்கள் நன்மையாக நடந்து கொள்ளுங்கள், அவ்வளவுதான். பிற மனிதர்களிடம் கேடுகளும் நம்மிடம் வரும்பொழுது நன்மையும் உங்களுக்கு வேண்டுமென்றால் அது இறைவன் ஒருவனை தவிர அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களிடம் ஏற்படக்கூடிய ஒரு சுமூகமான சூழ்நிலையை உங்களாலோ மற்ற மனிதர்களை ஏற்படுத்தி தர முடியாது. நேர் வழியில் நீங்கள் இருப்பீர்களானால் நிச்சயமாக நீங்கள் இறைவனுடைய நேசத்திற்குரியவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் நேர் வழியில் இருக்க வேண்டுமென்றால் இறைவனுடைய நேசத்திற்குரியவர்களாக நீங்கள் மாறுங்கள். அந்த இறைவனுடைய நேசம் என்னவென்றால் தன் சொல்லை யார் கேட்பானோ அவர்களை இறைவன் நேசிக்கின்றான், அவ்வளவுதான். இது வேண்டாம் என்று சொன்னால் இறைவன் சொல்லும்பொழுது விட்டுவிடுங்கள். இது தவறு என்று சொன்னால் விலகிக் கொள்ளுங்கள். இது தீமை என்றால் அதை விட்டும் நீங்கள் விலக வேண்டி உங்களுடைய இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். தீமையிலும் வேதனையிலும் நுழைந்திட வேண்டாம். நன்மையான உணர்வுகளில் நீங்கள் வாடும் காலமெல்லாம் நீங்கள் பயபக்தியாளர்கள். தெய்வத்திற்கு இணையாக, தெய்வத்திற்கு நெருக்கமாக அவனோடு இணைந்து இருப்பவர்கள். அவனும் உங்களுக்கு நெருக்கமாக இருப்பவன், உங்கள் மீது அன்பு கொண்டவன். நன்மையையும் தீமையையும் தெளிவாக அறிவித்துக் கொண்டிருக்கும் வரையில் இதைவிட இறைபாக்கியம் எதுவும் கிடையாது. ஆனாலும் நாம் வாயால் சொல்லித் தருகின்றோம், நல்லவனாக இருந்தால் வாட முடியாது. பெரும் வார்த்தைகளை நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம், பாவமான வார்த்தைகள். இந்த மனிதர்களையும் நாம் அண்டி வாழ்வதோ அவர்களை நெருக்கமாக வைத்துக்கொள்வதோ கூடாது. அவர்களுடைய பேச்சுவார்த்தைகளும் கூடாது. அவர்களோடு நீங்கள் வாழ்கின்றீர்கள், ஆனால் அவர்களை சார்ந்து வாழக்கூடாது. சேர்ந்து வாடுங்கள், சார்ந்துவிட வேண்டாம். இறைவனை சார்ந்து வாடுங்கள், அவனோடு சேர்ந்து வாடுங்கள். இது நம்முடைய வாழ்க்கைக்கு, நாளைய வாழ்க்கைக்கு, நம்முடைய உயிரோட்டத்திற்கு உத்தரவான வாழ்க்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் உடல் உபாதைகளும் சரி, வெளிப்புற பிரச்சனைகளும் சரி நமக்கு கிடையாது என்பதை என்று அறியுங்கள். உங்களுடைய இறைவன் கூறுகின்றான், சுகமாக வேண்டும், ஏற்றுக்கொள்ளுங்கள். சுகமாகுமா என்று மனிதனுடைய அறிவை கொண்டு ஒரு கலங்கத்தை கற்பிக்கும் விதமாக சந்தேகம் கொள்ளாதீர்கள். இனி நமக்காக காத்திருப்பது காலம். காலத்தின் மீது சத்தியமாக யார் நன்மையை ஏற்றுக்கொண்டார்களோ, அந்த நல்லெண்ணங்களின் காரணமாக நற்செயல்கள் அவர்களுக்கு ஆரம்பமாகின்றதோ, நல்ல விளைச்சல்கள் ஆரம்பமாக இருக்கின்றது. எனவே பொறுமையை மேற்கொள்வார்களாக, அந்த சத்தியத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, நன்மையின் விளைச்சல்களின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக. சத்தியம் என்பது நன்மை, அவ்வளவுதான். அந்த நன்மையின் விளைச்சல்கள் உங்களுக்காக பெருக வேண்டி அது உங்களுக்காக துளிர்விட்டிருக்கின்றது. அது மரமாக காய்க்கும் வரையில் உங்களுடைய பலன்களை, அதனுடைய கனிகள் உங்களுக்கு தாழ்வாக ஆகும் வரையில், ஆக்கித்தரும் வரையில் இறைவனுடைய பண்புகளை கொண்டு, நன்மைகளை கொண்டு வாழ்ந்து வாருங்கள். அந்த வாழ்க்கையில் பொறுமையும் இருக்கட்டும், சத்தியம் நிலைக்கும், நன்மைகள் விளைச்சலாகி கொண்டிருக்கின்றது. அந்த எண்ணங்களின் அடிப்படையிலும் அதுவே நிதர்சனமான உண்மை என்ற அந்த அடிப்படையை கொண்டு பொறுமையை யார் மேற்கொள்கின்றீர்களோ, இன்னும் அந்த நன்மையான விளைச்சல் உண்டு என்பதை யார் ஒருவருக்குள் பரிமாறிக்கொள்கிறீர்களோ, மனித சமுதாயமாக வாழ்க்கையை நாம் நிச்சயமாக நஷ்டமடைந்தவர்கள் இல்லை. இது காலத்தின் மீது சத்தியமாக நமக்காக காலம் இன்னும் காத்திருக்கின்றது. அந்த காலத்தின் மீது நீங்கள் கவலை மேற்கொண்டிருக்கின்றீர்கள், வேண்டாம், அமைதியை மேற்கொள்ளுங்கள். ஏனென்றால் இறைவன் புறத்தில் நான் என்னுடைய பார்வையை திருப்பிவிட்டேன், நன்மையை ஏற்றுக்கொண்டேன், தீமை விட்டு விலகுகின்றேன். என் இறைவனே, நன்மையின் மீது என்னை உறுதிப்படுத்தி வைப்பாயாக. உங்களுடைய பிரார்த்தனை இப்பொழுது அமைய வேண்டும். நான் நன்மையின் பக்கம் செல்கின்றேன் என்று நாம் செல்ல வேண்டாம். இன்னும் ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை தீமைகளை பிரித்தறியக்கூடிய அந்த ஞானங்களை நீ எனக்கு கற்பிப்பாயாக இறைவனே. இன்னும் உன்னை தவிர எனக்கு உதவியாளன், பாதுகாப்பாளன் இல்லை. மனிதர்களுடைய தீமைகளை விட்டும் மனிதர்களை சேர்ந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையிலிருந்து சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையில் நான் ஆகிவிடாமல் என்னை பாதுகாத்துக்கொள். மனிதர்களுடன் நான் வாழ்கின்றேன், சேர்ந்து வாழ்கின்றேன், சார்ந்து வாழ மாட்டேன், ஒரு காலம் சார்ந்து வாழ மாட்டேன். எனவே அவர்களுக்கும் எனக்கும் பகை இல்லை. அவர்கள் செயல் அவர்களுக்கு, என்னுடைய செயல் எனக்கு. அவர்களுடைய பலன் அவர்களுக்கு, என்னுடைய பலன்கள் எனக்கு. நான் என்னுடைய பலன்களில் வளர்ந்தோங்கும் பொழுது இந்த பலன்களை அவர்கள் நிச்சயமாக பார்ப்பார்கள். நான் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்து அவர்களுடைய போக்குகளிலிருந்து இறைவன் பக்கம் திருப்ப எனக்கு நிச்சயமாக ஒரு வழி உண்டு, ஒரு காலம் உண்டு. எனவே மற்ற மனிதர்களுக்காக வேண்டியும் உங்களுக்காக ஒரு சிறு சோதனை, அந்த காலத்தவணை என்பது மற்ற மனிதர்கள் உங்களை பார்க்க வேண்டும், அவர்களை சார்ந்து வாழாமல் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் அவர்களுடைய எந்த ஒரு வழிமுறையையும் பின்பற்றாமல் டாக்டரிடம் செல்ல மாட்டேன், இருந்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அது அவர்களுக்கு என் சார்பாக ஒரு எடுத்துக்காட்டாக நான் அவர்களுக்காக அமைக்க இருக்கின்றேன். என் புறத்திலிருந்து ஒரு தர்மமாக நான் என் காலத்தவணையின் மீது பொறுமையை கொண்டு வாடும் பொழுது நான் அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய சில இன்னல்களும் சில கஷ்டங்களும் நான் செய்யக்கூடிய என் வாழ்க்கையில், என் உயிர் தியாகத்தில் நான் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியாகும், ஒரு தியாகமாகும். என்னுடைய சுகமான வாழ்க்கையில், வெளிப்படையான சுகமான வாழ்க்கையை விட்டுவிட்டு நான் வாழக்கூடிய வாழ்க்கையில் சிறு சங்கடங்களும் துன்பங்களும் ஏற்பட்டாலும் சரி, அதனை பொறுத்து கொண்டு வாழ்வது என்னுடைய வாழ்க்கையினுடைய உயிரோட்டமான ஒரு பகுதியுடைய சில
தீமைகளை நீக்கிக் கொள்ள வேண்டி நான் செய்த தியாகங்கள். அந்த தியாகத்தின் அடிப்படையில் என்னுடைய காலமும் சற்று கழிந்துவிட்டது, பரவாயில்லை. ஆனாலும் சத்தியம் நிலைக்க வேண்டி நான் எடுத்துக்காட்ட வாழ்ந்தது காரணமாக மனநிறைவான வாழ்க்கை பிற்பகுதியில் இருக்கிறது. ஆனால் நமக்கோ மனக்குறைவு தான் பிற்பகுதியில் காத்திருக்கிறது. இளமையிலேயே நான் அனுபவித்திட வேண்டும், இது மனிதர்களுடைய வழிமுறை. பிறகு நாம் வாழ முடியாது, பிறகு வாழ வேண்டும். இளமையில் நான் சற்று தியாகம் செய்வது எனக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தாது, ஏனென்றால் எனக்கு உயிரோட்டம் இருக்கிறது. அந்த இளமையில் எனக்கு உயிரோட்டம் நிறைய இருக்கின்றது. அதன் காரணமாக என்னுடைய பொறுமையும் உண்டு, நான் பாதிக்கப்பட மாட்டேன். ஆனால் முதுமையில் இந்த நிலைமை மாறிவிட்டால் என்னுடைய சக்தியும் இழந்து மனதைரியமும் இழந்து மனிதர்களே சார்ந்து வாழ்ந்தேன். அவர்களும் என்னை பாரமாக கொண்டு என்னை விலக்கிவிடுவார்கள். ஆனால் என்ன கதி என்பதை இப்பொழுது நான் பயப்படுகின்றேன். அந்த கவலை வேண்டாம், அந்த ஒரு நிலை ஏற்பட வேண்டாம் என்று இப்பொழுது நான் விரும்புகின்றேன். என் இறைவன் என்ற ஒவ்வொரு நல்ல விருப்பத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அப்படி என்றால் எனக்கு உதவி செய்வர்கள் யார்? என்னை படைத்தவன் தவிர கிடையாது. நான் துன்புறும் காலங்களில் யார் என்னை படைத்தானோ அவனை தவிர நான் மீள்வதற்கு வழியில்லை. ஒவ்வொரு முதுமை அடைந்தவர்களும் கடவுளே என்று இருப்பார்கள். அந்த நிலைக்கு வந்து நாம் கடவுளை விரும்ப வேண்டாம். இப்பொழுது நல்ல நிலையில் இருக்கும் பொழுது இப்பொழுது அந்த நிலையை நாம் மேற்கொள்வோமாக. எந்த தீமையும் நமக்கு இல்லை, எந்த துன்பமும் நமக்கு இல்லை, கஷ்டங்களும் இல்லை. நாம் இறைவனுக்கு நேசர்களாக, அவனுக்கு பிடித்தமானவர்களாக, அவன் பொருத்தத்திற்குரியவர்களாக அவன் என்னை வழிநடத்த வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். நல்லறிவு வழிநடத்த வேண்டும், பிரித்தறியக்கூடிய நல்லறிவு, எது கெட்டது நல்லது. நான் இறைவனுடைய வார்த்தைகளை அதிகமாக கேட்க கேட்க நல்லதன் மீது என்னுடைய பிடிமானம் அதிகமாகின்றது. நல்லதை மட்டுமே பார்க்க இருக்கின்றேன். ஒரு கெட்டதையும் நல்லதையும் எடுத்து பிறகு அதில் நன்மையை பிரித்து வாட வேண்டிய அவசியமில்லை. நன்மையை மட்டுமே நான் பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்பட வேண்டும். ஒரு தேவையில்லாத ஒரு எக்ஸசைஸ், ஒரு பயிற்சி, இது நல்லது இது கெட்டது அது பிரித்து பார்த்து அதில் நேரம் வேஸ்ட் பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டாம். எடுத்து அடிப்படையே நேர்வழி, அது எந்த தீமையும் தீண்டாத வழி எனக்கு வேண்டுமென்றால் நல்லறிவு. அந்த நல்லறிவு பெருக வேண்டுமென்றால் இன்று இறைவன் பிரித்தறிவிக்கும் பொழுது தீமைகளை விட்டுவிடுங்கள், நன்மைகளை சார்ந்து விடுங்கள், அவ்வளவுதான். நன்மைகளை சார்ந்திருக்கும் போது இதற்காக உதவி செய்யக்கூடியவர் உலக அளவில் எந்த மனிதனும் உங்களுக்கு இல்லை என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். நல்லவனாக வாழ்ந்தால் காலமில்லை, வாழ முடியாது. இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இருக்கின்றார்கள். ஆனால் இறைவன் கூறுவது நன்மையை நாடுங்கள். அப்படி என்றால் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் இனி இறைவன் மட்டும்தான். இனி என்ன கஷ்டம் இருக்கும் நமக்கு? யார் பொறுமையாளர்களாக இருக்கின்றார்களோ இறைவனுடைய உதவி அவர்களுக்கு உண்டு. எனவே நான் என்னை நேசிக்க வேண்டும். நான் பிறரை நேசிக்க என்ன தகுதியில் எதிர்பார்க்கின்றேனோ நன்மைகள் அனைத்து இருந்தால் நேசிக்கின்றேன். அந்த நன்மைகள் எனக்கு வேண்டும், அவ்வளவுதான். அந்த நன்மைகள் எனக்கு வேண்டுமென்றால் என்னை பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து வாழக்கூடிய அந்த கெட்ட வழிமுறை போக வேண்டும். பெருமையும் என்னை பற்றி பிறரை பற்றி பொறாமையும் கூடாது. என்னை பற்றி தாழ்வாகவும் நினைக்க வேண்டாம், பிறரை பற்றி பெரிதாகவும் நினைக்க வேண்டாம். என் இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே அனைத்து பெருந்தன்மையும் உண்டு, கண்ணியமும் உண்டு என்ற அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை அவனுக்கு மட்டுமே நான் உரிமையாக்கிவிடுவேனால் என் இறைவனுடைய அந்த எண்ணங்கள் நிரப்பமாக இருக்கும் பொழுது என் இறைவனுடைய வழிமுறையிலும் வழிகாட்டுதலிலும் அவனுடைய பேரன்பை கொண்டும் மன்னிப்பை கொண்டும் அவனுடைய பேராதரவை கொண்டும் பேரொருளை கொண்டும் பேரொழியை கொண்டும் நான் வாழ்வேன் என்ற அந்த அடிப்படையை கொண்டு இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிப்போமாக. நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம் மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கடைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400.
டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டர் ஆங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.